ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்றைக்கி உங்களுக்கு வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் வேர்க்கடலை எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி விடுங்க. வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த கலர் பார்த்தாலே தெரியும். நம்ம இப்போ எப்படி இது ரோஸ்ட் ஆகிடுச்சா ஃபுல்லான்னு செக் பண்ணணும்னா, நம்ம இந்த வேர்க்கடலை எடுத்து அது தோலை உரித்து பார்க்கணும். தோல் ஈஸியாக வெளியில் வந்துருச்சுன்னா வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அந்த ஹீட்லாம் குறைஞ்சோன்னே வேர்க்கடலையை உரிச்சிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு வேர்க்கடலையை மட்டும் உரித்து எடுத்துக்கோங்க. ரிமைனிங் அந்த தோலோடையே எதனா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானப்போ உரித்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, ஈஸியாக இந்த தோல் உறிஞ்சி வருது. இந்த மாதிரி வந்தால் தான் இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் நான் 3 பத்தை எடுத்துக்கிறேன். 4 வெறும் மிளகா சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துக்கிறேன். குறைன்னு வந்தோடனே இப்போ வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு உப்பு சரி பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ, திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிப்பு தனியாக கொடுத்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு கருவேப்பிலையை சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீணா பேபி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.